வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு ஒரு தம்பி ஒருத்தங்க புக் எழுதியிருக்காங்கங்க. அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சீமானை கூப்பிட்ருக்காங்க. இப்போ மணி 1 ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் சீமான் பேசலை. சீமானோட அல்லக்கைங்க தான் இது வரையும் பேசியிருக்காங்க. நீ அவரும் என்ன பேச போகிறாருன்னு தெரில. இவங்க பேசுனதே தாங்க முடியல. அதனால தமிழ் தேசியம்னா என்னன்னு நாம் பேசணும். ரொம்ப ஃபேன்சியான வார்த்தை தமிழ் தேசியம், தமிழ் தேசியம், தமிழ் தேசியம். மலையாளத்துக்காரியான உனக்கு தமிழ் தேசியம்னா ஆகாதுன்னு நீங்கள் சொல்கிறது என் காதில் நல்லா தான் கேட்குது. கிட்டத்தட்ட இன்பத்தேன் பாயுது காதினிலைங்கிற ரேஞ்சுக்கு தான் கேட்குது. ஏன்னா ஒரு மலையாளத்துக்காரிக்கு தமிழ் தேசியம் மேலே என்ன வெறி அக்கறை? நல்ல கேள்வி மாதிரி தான் தோணி இருக்கும். சீமானுக்கு ஏதோ அக்கறை இருக்கிற மாதிரி எனக்கு ஏதோ இக்கறை இருக்குன்னு நம்புங்க. எனக்கு இந்த கரை இருக்குன்னு சொன்னா நீங்க நம்ப போறதில்ல. ஆனா ஸ்கிரிப்ட் ரைட்டரு ஆதி தமிழ் குடி தான், அவருக்கு இருக்குள்ள இந்த கரை. கிட்டத்தட்ட அவரோட சாதி என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதுதான் தமிழ் குடி. அவருக்கு தமிழ் தேசியத்து மேல அக்கறை இல்லாமலா இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள நேத்து நான் அவர்கிட்ட பேசினேன். ஒண்ணுமே சொல்லலைங்க. என்கிட்ட திருப்பி கேள்வி கேட்கிறாரு தமிழ் தேசியம்னா என்னன்னு. அட நானே மலையாளத்துக்காரி, எனக்கு எப்படி தெரியும்? கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. நேத்து அவர் சொன்ன விஷயத்தையெல்லாம் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அதில் ஏதாவது தவறு இருந்தா பொறுப்பு அவரோடது, நல்லா இருந்தா பொறுப்பு என்னோடது. வள்ளுவன் தந்த வான்புகழ் குரல் தமிழ் தான். ஆத்திச்சூடி தந்த அவ்வை தமிழ் தான். கிட்டத்தட்ட இலக்கியத்துல பெரிய ராஜாங்கமே நடத்தினது தமிழ் தான். நம்ம தானே தலைவன் கவுண்டமணி சொன்ன மாதிரி கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி. உலகத்திலேயே மிக பழமையான மொழி தமிழ் மொழி. உலகத்திலேயே படித்த பெண் அறிஞர்களை கொண்ட மொழி தமிழ் மொழி. ஆக இப்படியெல்லாம் சிறப்பு வாய்ந்த மொழியை பேசிய தமிழர்கள் ஒரு 1500 வருஷமா எப்படி இருந்தாங்க? இந்த கால்டுவெல்னு ஒரு பிரிட்டிஷ்காரர் வர வரைக்கும் எப்படி இருந்தாங்க? கிபி 5ஆம் நூற்றாண்டுல இருந்து 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 1400 வருஷம். இந்த 1400 வருஷத்துல தமிழ் பேசிட்டு இருந்த தமிழர்கள் என்னவா ஆனாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விக்குள்ள பதில தமிழ் தேசியம் பேசவே மாட்டேங்குது. அது எப்படி? வள்ளுவன் நல்லா வாழ்ந்தா ஆனா தாத்தாவோட தாத்தா அடிமையா இருந்தா அது ஏன் அப்படின்னு பேச மாட்டேங்கிறீங்க? கால்டுவெல் வருவதற்கு முன்னாடி உன் பேரு தமிழன்தா, திராவிடன் எல்லாம் யாரும் சொல்லல. இந்த சேர சோழ பாண்டியன்கள்லாம் யாரு? என்ன இவங்கெல்லாம் என்னவா ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க சேர சோழ காலத்துல? நீ என்னவா இருந்த? யார கேட்டாலும் ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரை. ஏன் திமுகவை சேர்ந்த அமைச்சர் மூர்த்தி கூட அதை பேசியிருக்காரு. சரி, ஆண்ட பரம்பரை தான் நீ என்ன, அப்ப உனக்கு அடிமையா இருந்த பரம்பரை யாரு? தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, யாருக்கு அடிமையா இருந்தாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிறத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்ல. ஏன் இங்க சோழர்கள் மட்டும்தான் ஆண்டாங்களா? எவனை கேட்டாலும் அந்த அரண்மனையில ஆண்டது நான் தான், என் பரம்பரை தான்னா அந்த அரண்மனையை கட்டினது யாரு? எங்க மன்னர்கள் கட்டின உலக அதிசயமான கோவில்களை பாருங்க. பாக்குறோம், கட்டுற வரைக்கும் உள்ளதா இருந்தோம், கட்டினதுக்கு அப்புறம் தானே வெளியே போயிட்டோம். இப்போ வெளியே போன தமிழர்கள் யாரு? அவனை வெளியேற்றினது யாரு? உள்ள உட்கார்ந்து ஆண்டுட்டு இருக்கேன்னு சொல்ற தமிழர் யாரு? தமிழ் தேசியம் ஏன், எதற்கு, எப்படி? சரி, எப்ப இருந்தது தமிழ் தேசியம்? அது ஒரு கேள்விதானே. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தின் முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழிய இப்போ பிரபாகரன் வந்துதான் வாழ வச்சிருக்காரு. அப்படி ஒரு தமிழ் தேசியத்தை அவர் தான் அமைக்கவும் முயற்சி பண்ணாரு. அன்பார்ச்சுனேட்லி அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிச்ச ஒரு ஆளுன்னு ஒரு வீணா போன ஒருத்தனை காட்டுறீங்களே. அவன் கூட இருக்கிற களஞ்சியமே சொல்லிட்டா சீமான் மலையாளின்னு. பாருங்க, நானும் மலையாளி தான், சீமானும் மலையாளி தான், என் இனத்தை சேர்ந்தவன் தான். ஆனா எனக்கு தமிழ் மேல அக்கறை இல்ல, அவனுக்கு மட்டும் தமிழ் மேல அக்கறை இருக்குன்னு சொல்றீங்க. இப்ப என்ன தமிழ் தேசியம்னா சீமான் சிஎம் ஆகிறது தான் தமிழ் தேசியமா? இவ்வளவு கேவலமா இந்த மொழியும் இந்த நிலப்பரப்பு மாறிடுச்சேன்னு நினைச்சாதான் எங்களுக்கு கேவலமா இருக்கு. உலகத்திலேயே ஆக பெரும் இலக்கியத்தை படைச்சவன் தமிழ. பாஞ்சாலங்குறிச்சி கூட எல்லாம் கம்பேர் பண்ணி பேசுறியே, அவன்லாம் கேவலம் பொழப்புக்காக தமிழ் பேசுறவன். ஒழுங்கா படிக்கல, இங்கிலீஷ் வராது, அவ்வளவுதான் விஷயம். இதுல பெருசா நினைக்கிறக்கும் ஒண்ணும் இல்ல. அவன் ஏன் தெரியுமா அவன் பிள்ளைய மட்டும் ஆங்கில வழி கல்வியில சேர்த்திருக்கான்? பெருசா ஒண்ணும் கிடையாது. எல்லா அப்பனுக்கும் இந்த ஆசை இருக்கும், தனக்கு தெரியாததை தன்னோட பையனோ பிள்ளையோ கத்துக்கணுங்கிறது தான். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, என் பிள்ளையாச்சும் அது தெரிஞ்சுக்கிட்டோம்.
எனக்கு இது பொழப்புக்கான மொழி. சரி, இந்த தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னு இந்த ஃபேன்சியான வார்த்தையை கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களே, அது என்னன்னு மட்டும் சொல்லுங்களேன். சாதி ஒழிப்பை பத்தி என்னைக்காவது தமிழ் தேசியம் பேசியிருக்கா? குடி 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 கேட்டா ஆதி குடி, இது அந்த குடி, இது இந்த குடி. நாங்க ஏன் குடியா இருக்கணும்? இங்க தமிழனா இருக்க முடியாதுல்ல? ஆண்ட பரம்பரை தமிழனுக்கு அடிமை பரம்பரை தமிழனா ஒருத்தர் இருக்கணும். முதல்ல அந்த 1400 வருஷமா நீங்களாம் தமிழர்களா இருந்தீங்களா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. சூத்திர நாய்க, சூத்ரா டாக்ஸ், சூத்திர நாய் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சூத்திரன்னு இந்த 1400 வருஷத்துல யாராவது ஒருத்தர் தமிழன்னு பயன்படுத்தி இருப்பீங்களா? நாடார் பையன் ஒருத்தர் தெருவுக்குள்ள வந்துட்டானு ஒரு பாப்பனோட தாத்தா கட்டி வச்சு அடிச்சானாமா. இது எதுக்கு நடந்துச்சு? ஒரு தமிழன் தமிழ்நாட்டுல இருக்கிற தெருவுக்குள்ள வரான். அது தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்த அந்த தமிழனை புடிச்சு கட்டி வச்சு அடிக்கிறான். கூட இருக்கிற தமிழர்கள்லாம் நீ ஏன்பா அங்க போன, நம்மளாம் அங்க போக கூடாதுப்பா அப்படின்னு சொல்றான். அந்த தமிழன் பேரு நாடார், இன்னொரு தமிழன் பேரு பறையர், இன்னொரு தமிழர் பேரு பிற்படுத்தப்பட்டவர்கள். இப்ப இந்த பிற்படுத்தப்பட்டவங்க எல்லாம் ஆண்ட பரம்பரையை சார்ந்தவர்கள். சரி, எந்த நாட்டை தான் நீங்க ஆண்டீங்க? சுயமரியாதையே இல்லாம சூத்திரனா வாழ்ந்துகிட்டு இருந்த தமிழனை ஏன், எதுக்கு, எப்படின்னு ஒரு சாதாரண கேள்வியை கூட கேட்காம நாங்கெல்லாம் உங்களுக்கு அடிமை அப்படின்னு கும்பிடு போட்டு வாழ்ந்துட்டு இருந்த தமிழனை ஆங்கிலேயன் ஒருத்த வந்து உன் தாத்தா எழுதினால திருக்குறளை அத படிடான்னு கொடுத்துட்டு போனான். அவன் மட்டும் வரலனா இங்கிருந்த தமிழர்களுக்கு, அதாவது சூத்திரர்களுக்கு திருக்குறளை பத்தி தெரிஞ்சிருக்குமா? தமிழ் தேசியம் அமைப்போம் யாருக்கு எதிரா? திராவிடர்களுக்கு எதிரா. இந்த திராவிட திருட்டு கும்பல் யாரு? சுயமரியாதையே இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தான்ல ஒருத்த தமிழன் சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி கூட நான் சொல்லியிருக்கேன்ல, ஸ்கிரிப்ட் ரைட்டரோட தாத்தா கழுத்துல தேங்காய் துட்டி பின்னாடி சீமாரு. இந்த அளவுக்கு கௌரவம் கொடுத்துதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க தமிழர்கள். அப்ப நீங்க சொல்ற தமிழ் தேசியம் அப்படிங்கிறது திருப்பி தேங்காய் தொட்டி சீமாரா இல்ல வள்ளுவர் காலத்துக்கா? கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் வளம் இருக்கிற மொழிய வச்சிருக்கிற தமிழர்கள் கிட்ட ஒரு மலையாளியாகிய சீமான் வந்து அவனும் ஒரு பொம்பளை பொறுக்கி அவன் என்ன சொல்றா? தமிழ் தேசியத்தை நான் அமைப்பேங்கிறான். சரி, எப்படி அமைப்பேன்னு கேட்டா உன்னை மாடு மேய்க்க விடுவேங்கிறான். அப்படி அதுதான் புரியுதோன்னா நீ வந்து மாடு மேயின்னு சொன்னா இல்ல நான் சிஎம் ஆவேன், என் பசங்கள்லாம் மினிஸ்டர் ஆவாங்கன்னு சொல்றீங்க. அதனாலதான் என் பசங்கள்லாம் இங்கிலீஷ் மீடியத்துல அமெரிக்கன் வழிகல்வியில படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லுவீங்க. குறைந்தபட்சம் சுய ஒழுக்கம் இல்லாம, குறைஞ்சபட்சம் நேர்மை இல்லாம, குறைஞ்சபட்சம் பொய் பேசாம இருக்கிற எவனையாச்சும் கூட காட்டுங்கப்பா. இவனை போய் இப்படி தூக்கி காமிக்கிறீங்கிறதுக்கு உங்களுக்கு அசிங்கமா தெரியல? யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்ற மாவீரன் பிரபாகரன் அப்படிங்கிறவரு மிகப்பெரிய லட்சியத்துக்காக வாழ்ந்து மறைந்தவர். அந்த லட்சியத்தை நோக்கி அவரோட வாழ்க்கை முழுக்க நடந்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு இந்த சீமானோட லட்சியம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அட்லீஸ்ட் இவர் இழந்தது என்னன்னாவது சொல்லுங்க. அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. தனக்குன்னு ஒரு தேசத்தை கட்டமைக்க கால்ல செருப்பு கூட இல்லாம போனாங்க இலங்கை மக்கள். இவன் போடுற செருப்போட வேல்யூவே அவ்வளவு இருக்கு, அதை வேற தூக்கி காமிக்கிறான். தமிழ் தேசியத்தை கட்டமைக்கணும்னா தமிழர் யாருன்னு சொல்லி கொடுங்க. திருப்பியும் ஜாதி ஜாதி ஜாதின்னு கூட தமிழர் போடுறதுனால எந்த மாற்றமும் நடக்க போறதில்ல. உங்க தமிழ் தேசியத்துல சாதி வேற்றுமை இல்லைன்னு யாராவது உறுதி சொல்லிட முடியுமா? அவனே சொல்றான், குடிப்பெருமைய பேசு, குடிப்பெருமைய போட்டுக்கன்னு. ஆதிக்குடியவாதம் தொட்டாதான் தீட்டு, சீமான் குடிய பார்த்தாலே தீட்டு அப்படின்னு சொன்னது யாரு தெரியுமா? சீமான் போற்றி புகழ்ந்துட்டு இருக்க பாரதி வம்சத்தை சேர்ந்தவங்க. சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு பாப்பான் பாரதி பாடினதும் சாதி எல்லாம் இங்க ஒளிஞ்சு போச்சா? கேட்டா அவன் சாதி ஒழிப்புக்கு வேண்டி பேசினவனாமா, அவன் இந்த மண்ணை சேர்ந்தவனாமா. இந்த மக்கள் சுயமரியாதையோட வாழணும்னு நினைச்ச தந்தை பெரியார் வேற்று கிரகவாசியாமா. நீ அடிமையாவே இருன்னு சொல்ற பாப்பான தமிழனா ஏத்துக்கிற. எங்களுக்கு நீ சுயமரியாதையோட இருன்னு சொல்லி கொடுத்த எங்க தந்தை பெரியார நாங்க தமிழரா ஏத்துக்கிறோம். உனக்கு என்னப்பா பிரச்சனை? உனக்கு சூத்திரனா இருக்கணும் தான் பிரியம். அப்ப நீ ஏன் தமிழ் தேசியம்னு போய் பேசிட்டு இருக்க? சூத்திர தேசியம்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? சூத்திர தேசியம் அமைப்பும் சூத்திர தேசியத்துக்கு சீமானையே சிஎம்மாக்குவோம். நாங்க சுயமரியாதை உள்ள தமிழர்கள்,
நீங்க சூத்திர தமிழர்கள். 2 பேத்துக்கும் தமிழர்கள்னு ஒரே பேரை வச்சா கன்ஃபியூஸ் ஆகுது. அதனால நாங்க திராவிடர்கள். சுயமரியாதை உள்ள தமிழனா நீ வாழணும்னா திராவிடத்துக்கு வா. இங்க ஜாதி கிடையாது. சூத்திர தமிழர்ல ஆண்ட பரம்பரையும் இருப்பான், அடிமை பரம்பரையும் இருப்பான். இந்த தமிழ் தேசியம்ங்கிற ஃபேன்சியான வார்த்தைய ஒரு மலையாளிய வச்சு பேச வைக்கிறீங்களே அப்படிங்கறதுதான் கொடுமையிலும் கொடுமை. அதுலயும் அந்த மலையாளி பேசுறதுல ஏதாவது ஒரு வார்த்தையை உண்மையா பேசியிருக்கானா அப்படிங்கறத யோசிச்சு பாத்துக்கங்க. தமிழ் தேசியத்தின் தலைவர் மாவீரர் பிரபாகரன் நம்ம சொல்றோம்ல, அந்த வார்த்தையை சொல்றதுக்கு கூட நீங்க சொல்ற இந்த சீமானுக்கு தகுதி இல்லைங்க. ஏன்னா தமிழ் தேசியத்தை ஒருத்த கட்டமைக்கணும்னா தலைவன் ஒருத்த இருக்கிறவன் இழப்புகளை நிறைய சந்திக்கணும். காலம் காலமா வரலாறு முழுக்க இதுதான் நடந்துட்டு இருக்கு. எந்த இழப்பையும் சந்திக்காம வெறும் லாப வெறியோடு பிசினஸா மட்டும் பார்த்து பேசிட்டு இருக்கிற சீமானை எப்படிப்பா நீங்க நம்புறீங்க? தன்னோட ஆடம்பரமான வாழ்க்கைக்காக தான் தமிழ் தேசியம்ங்கிற வார்த்தையவே பயன்படுத்திட்டு இருக்காங்க. பதுங்கு குழிக்குள் வாழ்ந்து மறைந்த பிரபாகரன் தலைவரா, பளிங்கு மாளிகையில் பகட்டாக வாழும் சீமான் தலைவரா? இனியாவதும் எது உண்மையான தமிழ் தேசியம்ங்கிறத பேசுங்க, நல்லாவே பேசுங்க. நம்மளும் பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.